நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய வீடாகவே இருக்கலாம், அல்லது நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த பேச்சிற்கான மரியாதை ரொம்ப கம்மியான காலங்களாக போய் கொண்டிருக்குது. ஏற்கனவே ஜென்மத்தில் வேறு குரு இருந்தார் இல்லைங்களா? இப்போ தானே அவர் போன மாதம் தான் 11ஆம் தேதி மே மாதம் 11 தான் ரிலீஸ் ஆகி 2ஆம் பாவத்தில் சென்றுருக்கார். அதனால் இந்த காலகட்டத்தில் கவனிச்சல் அப்படின்னா, இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் 2ஆம் பாவத்தில் இருக்கிறதாகட்டும், அதே இடத்துல உங்களுடைய 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலத்தில் உங்களுக்கான பேச்சிற்கு மரியாதை உயரும். அதனால் சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும், சுமூகமான ஒரு போக்குதல் இருக்கும். அதே மாதிரி கவனித்தோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானினுடைய பயிற்சி நடக்கிறதுங்க. உங்களுடைய 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்திலே செல்கிறார். இந்த 4ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய 12ஆம் அதிபதி அதாவது அதாவது இந்த மாதம் 8ஆம் தேதி அவர் 4ஆம் பாவத்துக்கு போகிறாருங்க. அதனால் 4ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறதுனால 4ஆம் இடம் 12